கருங்காலியால் உருவாக்கப்பட்ட உலக்கைக்கு நடக்கும் வழிபாடு. அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள். மர்மம். சேலம் அன்னதானப்பட்டியில் அமைந்திருக்கும் அம்மன் ஆலயத்தில் தலையில் செருப்பு வைத்து ஆசீர்வாதம் செய்யும் வழக்கம் இருப்பதைப் போல இங்கேயும் ஒரு அம்மன் சிலையை அமைத்து அந்த வழக்கத்தை மேற்கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். குறிப்பிட்ட வருஷத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து சாப்பாடு கூடையை எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஊர் வழியாக கிராஸ் பண்ணிவிட்டு கூடையை தலையில் வச்சு சாப்பிட்டு திருப்பி இந்த கூடையை தூக்கியிருக்காங்க. வெயிட்டாக இருந்திருக்குது. அந்த கூடை வெயிட்டாக இருக்குது, இங்கேயே வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பூமியை தோண்டிட்டு அந்த கூடையை தூக்கி உள்ளே வச்சுட்டு அது திருப்பி மண்ணை வச்சு மூடிட்டு மூடும்போது பார்த்துருக்காங்க எதுவும் அவங்களுக்கு பொருள் கிடைக்கல. என்ன பண்ணியிருக்காங்க, காலில் போட்டிருக்க அந்த செருப்பு எடுத்து செருப்பாலே இந்த மண்ணை தள்ளி விட்டு அதை மூடிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் மக்களில் உடனே நைட்டில் கனவுல வந்துருச்சு, உங்கள் ஊரில் நான் வந்து கூடை வடிவில் இருக்கேன், என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன இடத்த தோண்டி பார்த்தா ஒரு சிலை இருந்திருக்குது. சிலையை உடனே எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பண்ணும்பொழுது ஒருத்தவங்களுக்கு அருள்வாக்கு மாதிரி வந்து இந்த ஊரில் என்னை முதல்ல செருப்பை வச்சு தான் உள்ளே இறக்குனாங்க. அதில் ஆடி மாத திருவிழாவில் நீங்கள் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தலையில் செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே போனீங்கன்னா ஆடி மாத திருவிழாவில் போனீங்கன்னா செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த கோயில் தான் சேலம் அன்னதான மாரியம்மன். அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மனையும் நீங்கள் சிம்மவாகினி மண்டபத்தில் தரிசனம் பண்ணலாம். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக வேட்டவலம் மனோன்மணி அம்மன் சிலையும் இங்கே காணப்படுகிறது. வேட்டவலம் ஜமீன்தார்களால் வழிபடப்பட்ட அம்மன் என்று இதை சொல்கிறார்கள். இந்த வேட்டவலம்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. அதாவது வேட்டவலம் ராஜாக்களோட குலதெய்வம் தான் இவங்க. இந்த ஊரில் போய் இந்த கோயில் அம்மனை போய் வழிபடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசூதி மாதிரி இருக்கும். 786 அதெல்லாம் வந்து மசூதி மாதிரி இருக்கும். கோயில் பக்கத்தில் மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்துக்களோட கலசங்கள் அது மேலே வச்சுருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வேட்டவலம் ராஜாக்களோட அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் வச்சு தான் இன்றைக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்க. அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க, அவங்க தான் சங்கூதி அந்த மரகத லிங்கம் இந்த அம்மனுக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. வேட்டவலம் ராஜாக்களோட குலதெய்வம். இது என்ன விஷயத்தை காமிக்குதுன்னு கேட்டிங்க, அதாவது இந்த முஸ்லீமோட மசூதியில் போய் அந்த அம்மா போய் உட்காந்துட்டாங்களாம். ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த கோயிலை நினச்சி வழிபட்டுருக்காங்க. இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை அந்த காலத்திலே ஒரு ஆலயத்தில் எப்படி இருக்குங்கிறத அந்த நமக்கு இந்த விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துது. அது வேட்டவலம் மனோன்மணி அம்மன் சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஐஸ்வர்ய மண்டபத்தில் தரிசனம் பண்ணலாம். இங்கு பிரதானமாக இருக்கும் அரைக்காசு அம்மனை ராணியாக பாவித்து வழிபாடு நடத்தும் வழக்கமும் இருப்பதாக சொல்கிறார்கள். புதுக்கோட்டை மகாராஜாவால் வணங்கப்பட்ட அம்மன் என்பதால் இந்த அம்மன் மகாராணி போல பாவிக்கப்படுகிறது என்றும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இந்த அரைக்காசம்மன் ஆலயத்தில் என்ன கேட்டிங்கன்னா வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த விசேஷ நாட்கள் எல்லாமே ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மனை வந்து ராணி மாதிரி வரவழைச்சு அம்மன் உற்சவர் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை விஜயநகர பேரரசு மன்னரை வழி நடத்தக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறனால இவங்களை ராணி மாதிரி பாவிச்சு தான் இவங்களுக்கு பூஜைகள் எல்லாமே நடக்கும்.